சமூகத்துல சேர்ந்தவங்களை படிக்க வைக்கணும். முதல்ல உயர்கல்வி பெற இலவச முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக காரங்க மட்டும் அப்பப்ப அங்கங்க ஒரு கூட்டத்தை போட்டு திராவிடம், கலைஞர், அண்ணா, பெரியார், சமூக நீதினு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி அந்த கலைஞரும் இந்த திராவிடமும் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னதான் செஞ்சுட்டாங்க அப்படின்றத கட்டாயம் வழக்கமா எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களை மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தகவல்கள் செறிந்த கூட்டமா அது இருக்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி நம்ம கழக பார்வையை பார்க்கணும். ஒரு பெண் பிள்ளை கல்வி அறிவு பெற்றால் அந்த சமூகமே முன்னேற்ற பாதையில் செல்லும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு வரை பெண் பிள்ளை படிக்க 10வது கம்ப்ளீட் பண்ணா அவங்க கல்யாணம் பண்ணும்போது திருமண உதவித்தொகை, ஊக்கத்தொகை அறிவிக்கிறார் கலைஞர். 10ஆம் வகுப்பு முடிச்சு திருமணம் பண்ணா அதுக்கு ஒரு உதவித்தொகை. 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்கள் இருந்தபோது சலவை தொழிலாளர்கள் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அவங்க மாநாடு நடத்தும் போது அப்போதைய முதல்வர் ராஜாஜி அவர்கள் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்கிறார். இட்டுக்கட்டு புனைக்கதைகள் கூறி ஆதிக்கம் செலுத்தி வந்தோருக்கு ஆமாம் சாமி போட்டு கும்பிட்டு திருந்த அரியா கூட்டத்தின் நடுவே திட்டம் தான் இந்த திருமண உதவித்தொகை திட்டம். பெண்களுக்காக கலைஞர் எடுத்தது 1000 முன்னெடுப்புகளை எடுத்தார். 100 ஆண்டுகளாகவே நம் பெண்கள் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பல போராட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு நமக்கு இந்த மேடையோ இந்த மைக்கோ, இந்த மேடை தொடங்கி பாராளுமன்றம் வரை பெண்களின் குரல் ஒலிக்க முதல் காரணம் விதையை போட்டது கலைஞர். 1929 பெரியார் பல மாநாடு நடத்துறாரு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுங்க, காவல்துறையில பெண்களை நியமிக்குங்க, படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. என்றோ ஒரு தலைவன் இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் பிறப்பான். அவன் நான் சொன்ன அத்துணை திட்டங்களையும் பெண்களை பட்டியலிட்டா 1 வயது பிஞ்சு குழந்தையும் அன்றைய விதவைகள் பட்டியலில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பெரியார் இப்படியான முன்னெடுப்புகளை எடுத்தது ரொம்ப புரட்சிகரமான திட்டங்கள் சொன்னாரு. அன்னைக்கு யாராலையும் அதை செயல்படுத்த முடியல. 1956 ஒன்றிய அவராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வராது. அப்பையும் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வராரு. அதை பாராளுமன்றத்தில் அவரால் நிறைவேற்ற முடியல. மனமுடைஞ்சு அந்த பதவியவே ராஜினாமா செய்யறார் 1956. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். வீட்டு சொத்துரிமை மட்டுமா, பெண்களுக்கு கல்வி கொடுத்தாரு, சொத்துரிமை கொடுத்தாரு. எப்படியாவது பெண்களை சமூகத்தில் முன்னேற்ற பாதையில கொண்டுட்டு வரணும்னு வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதரின் சிந்தையை மாற்றி உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களை மேயராகவும் கவுன்சிலராகவும் வார்டு உறுப்பினராகவும் ஆக்கி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அம்மையார் அனந்தநாயகி எழுந்து சொன்னிச்சு, அண்ணா 40 நிமிஷம் பேசினார், அற்புதமா பேசினார். அண்ணா பேசியது சங்கீதம் கேட்பதை போல இருந்தது, ஆனால் அதிலே சங்கதி எதுவும் இல்லை. அண்ணாவை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம அண்ணா பேசியது சங்கீதம் கேட்பதை போல இருந்தது, ஆனால் அதிலே சங்கதி எதுவும் இல்லை. சொல்லி முடிச்ச மறுவினாடி தலைவர் கலைஞர் எழுந்தார். அம்மையார் அவர்களே, அண்ணா பேசியது சங்கீதமாகவே இருக்கட்டும், நீங்கள் நடனமாடாமல் இருந்தால் சரி என்று அனந்தராய்க்கு பதில் சொன்ன தலைவர். அதே சட்டமன்றம் தான் ஒரு விலைவாசி போராட்டம். 15 நாட்கள் கராக்கரகத்தில் இருந்து 16வது நாள் தான் சட்டமன்றத்திற்குள்ளே கலைஞர் நுழைகிறார். அவரையும் காயப்படுத்தணுங்கிறதுக்காக அதே அம்மா அனந்தநாயகி தலைவர் பேரை சொல்லி, கருணாநிதி அவர்களே, மாமியார் வீடு எப்படி இருந்தது, தாய் வீடு நன்றாகவே இருந்தது இப்படி பேசின தலைவர். 96 அவர் முதலமைச்சராக இந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருந்த நேரத்திலே தான் என் அருமைக்குரிய தோழர்களே, இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த வாசுதேவநல்லூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் மாநில காங்கிரஸ், அவன் பேர் ஈஸ்வரன். அவன் முதலமைச்சரை பார்த்து, முதல்வர் அவர்களே, கலைஞர் அவர்களே, எத்தனையோ பொருள்களுக்கு நீங்கள் வரி நீக்கம் செய்திருக்கிறீர்கள், பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய விபூதிக்கு வரி நீக்கம் செய்வீர்களா? பெரிய தேச பிரச்சனை. பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய விபூதிக்கு வரி நீக்கம் செய்வீர்களா? கேட்ட உறுப்பினர் பேர் என்ன? ஈஸ்வரன். மறுவினாடி கலைஞர் சொன்னார், ஈஸ்வரனே கேட்டதற்கு பிறகு இல்லை என்றா சொல்லுவேன், விபூதிக்கும் வரி நீக்கம் சேர்த்து நாமக்கட்டிக்கும் வரி நீக்கம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான பக்தர்களின் நெஞ்சிலே பாலை வார்த்த தலைவர் கலைஞர்.